வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய சிந்தனை, இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சிந்தனை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறது. உங்கள் முத்துராமன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டு இருக்க வேலையில் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லி அந்த குழந்தையோட கவனத்தை திசை திருப்பி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு. அப்போ அந்த குழந்தை அந்த கதையை அப்படியே கேட்டுகிட்டே வருது. எந்த மாதிரியான கதை சொல்லியிருக்காங்கன்னா, பேய் கதையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காற்றுல நைட்லாம் அப்படியே காற்றுல அப்படியே இலைகள்லாம் அப்படியே இதாகும்பா, சவுண்டெலாம் ஒரு மாதிரி வரும், பேய் வரக்கூடிய ஒரு அறிகுறி நமக்கு தெரியும். பயம்படுத்தி அப்படியே அந்த குழந்தைய தன்னுடைய செயலில் முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த குழந்தை நைட்டு இரவு வேளையில் அவங்க அம்மா தூங்க போகிற நேரத்தில், சரி போப்பா, அந்த போய் நம்ம தூங்குற வேலை வந்துருச்சு, போய் அந்த ஜன்னல் கதவை சாத்திட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை போய் ஜன்னல் கதவை சாத்த போகிறது தான் அவங்க அம்மா சொன்ன எல்லா அந்த சம்பவங்களும் இதுக்கு மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆனவனே என்ன தோணுது அதுக்கு, அம்மா அந்த மரத்தில் பேய் இருக்குமா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில், நீ சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா சொல்லி அலறி என்ன பண்ணுது, அப்படியே ஓடி அவங்க அம்மா மடியில் அழுதுகிட்டே அவங்க அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, அம்மா நான் சொன்னதெல்லாம் நான் சும்மா ஒரு கற்பனை கதை தான், நீ அதெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அழுகிறத விடலை. அந்த நேரத்தில் இன்னும் பாருங்க, கொஞ்சம் இன்னும் காலம் நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு 12 மணி அந்த தமிழ் வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அந்த போலீஸ்கார், அந்த கூர்கான்னு சொல்லுவாங்க, அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டுறவங்க, திருடன் வரானா போறானான்னு பார்க்குறவங்க பார்த்துட்டு வருவாங்க, டார்ச் அடிச்சுட்டே வருவாங்க. அவங்க அந்த மரத்தில் அந்த சைடில் அடிச்சு பார்க்குறப்ப தோணுது, மரக்கிளைகள்லாம் கொஞ்சம் அசைகிற மாதிரி இருந்திருக்கு. அவரோட எண்ணங்கள் என்ன உதயமாயிருக்குன்னா, அங்கே யாரோ ஒரு திருடன் நமக்கு வரதை பார்த்துட்டு மறைஞ்சிருக்கானோ சொல்லி அதை நோக்கி போறார். பார்த்தீங்களா? அப்போ அந்த குழந்தைக்கு பேய் கதையில திங்கிங்ல இருந்து பேயா தெரிஞ்சிருக்கு. இவர் கூர்கா, இவர் என்னது திருடனை பார்க்குற நோக்கத்தில், யார் வீட்டுக்கு வராங்க, ஏரியாவுக்குள்ள வரான்னு பார்க்குற நோக்கத்தில் வர்றவர் அதை பார்க்குறாரு. அங்கே திருட இருப்பானோன்னு தோணுது. உண்மையிலே ஒரு வீட்டை திருடிட்டு வந்த ஒருத்தன் அதுக்கு சற்று தொலைவில் இருந்ததா அந்த மரத்து கிளையை பார்க்குறப்ப, அங்கே ஏதோ போலீஸ்கார் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒளிஞ்சிருக்காரோ, இல்லை கூர்கா ஒளிஞ்சிருக்காரோ அப்படின்னு அவர் தோணுது. அந்த நேரத்தில் இப்போ பாருங்க, இப்போ 3 பேர் பார்த்த சம்பவங்கள் என்னவோ ஒரே சம்பவம் தான். என்னது, அந்த மரக்கிளை அந்த காத்துக்கு அசைஞ்சிருக்கு, அவ்வளோதான். பட் அந்த குழந்தைக்கு பேய்க்கதை திங்கிங்லே இருந்தனால பேயா தெரிஞ்சிருக்கு. இந்த கூர்கா போலீஸ்காரர் யாராகட்டும், அவங்களுக்கு திருடனை பார்த்தே பழக்கப்பட்டனால திருடனாக இருப்பானோன்னு தோணுது. இந்த திருடனா இருக்கிறவங்க போலீஸை பார்த்து பயந்து அது போலீஸை நம்ம பிடிச்சிட்டு இருப்பாங்களோன்னு தோணுது. இல்லை என்னங்க தெரியுது, இந்த உலகம் எல்லாமே நன்மையாக தான் தெரியும், நம்ம பார்வையில் தான் இருக்கு. அதுக்காக சொல்லலாம், என்ன இவ்வளோ பேசணும், அதுக்காக எல்லாரும் நல்லவங்களா இருந்துருவாங்களா, எல்லாரும் நல்லவங்களா இருந்துட்டு அந்த பூமி தாங்குமா அப்படின்னு ஒரு டைலாக் விடுவோம். அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ, இப்போ நம்ம எண்ணங்கள் என்னன்றோம், நம்ம போட்டி பொறாமல் இல்லாமல் யாரை பற்றியும் புறங்கூறாமல் நம்மளோட செதுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே நமக்கு நல்லவங்களாவே தெரிவாங்க. நம்ம மனதில் என்னென்ன தீய எண்ணங்களை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அவள் பார்க்குறவங்க எல்லாருமே தீய எண்ணங்கள் படைத்தவர்களாகவும் நம்மளை அவங்க எதிர்க்கிற மாதிரியும் தெரியும். ஸோ அதனால் அந்த ஆன்மீக ரீதியான கதையில் கடைசியாக சொல்கிற முடிவு என்னன்னா, உங்கள் உள்ளம் எப்படியோ அப்படியே இந்த உலகம் உங்களுக்கு காட்சியளிக்கும். அதனால் உள்ளத்தை தெளிவுபடுத்துவோம், உலகத்தை நேசிப்போம். வாழ்க வளமுடன்.